தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முத்து மீனாவுடைய வெட்டிங் டே முத்துவோட வீட்டில் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்து முத்து ஆச்சரியப்படுறாரு, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பிறகு அங்கே இருக்கிற சுருதி அவங்கள 2 பேரையும் வாழ்த்தி பேச சொல்கிறாரு. அதுக்கு மனோஜை பேச சொன்னதுக்கு வெட்டிங் டே வாழ்த்துக்கள், நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு உக்காந்துடுறான். என்னடா பேச சொன்னால் அப்படியே உக்காந்துட்டேன்னு ரவி கேட்குறான். பிறகு பேசும்போது இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதே என்னால் தான், இல்லைனா இவனுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான், ஊர் சுற்றிட்டு இருக்கிற குடிப்பை அப்படின்னு மனைவி சொல்கிறான். அதை கேட்ட அண்ணாமலை அவனை, நீ ஒன்றும் பேச தேவையில்ல, கப்புன்னு உட்காரு, ஐஸ்கிரீம் என்ன சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடு அப்படின்றாரு. விஜயாவை பேச சொல்கிறாங்க. விஜயா 2 பேரும் நல்லா ஜாடிக்கேற்ற மூடி பொண்டாட்டி சொல்கிறதுக்கெல்லாம் முத்து ஜிங்குஜாம் போடுறான் அப்படின்ற மாதிரி பேசி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு வழியாக சமாளிச்சிட்றாங்க அப்படின்னு விஜயா பேசுகிறா. பேசி முடிச்சு எல்லோரும் கை தட்டுறாங்க. அவளுக்கு ஒன்றும் புரியலை, நம்ம திட்டி தானே பேசணும், எதுக்கு எல்லாம் கை தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி விஜயா பார்க்குறா. பக்கத்தில் இருக்கிற ராகினியும் விஜயாவை பரிமாறிக்க பார்க்குறா, அவரோட புகழ்ந்து பேசிட்டாங்களோ அப்படின்னு. பிறகு ரவி சுருதிலாம் வாழ்த்தி பேசுகிறாங்க. முத்து பேசும்போது, நான் பொண்டாட்டிக்கு ஜிங்கிஜா போகிறேன்னு அவனை இருக்கிறேன், ஆனால் என்னை யாரையும் மாற்ற முடியாது, நான் நானாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. மீனா பேசும்போது அவர் நல்ல மனசு யாருக்கும் வராது, யாருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார், யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் ஓடி உதவி செய்வாருன்னு மீனா பேசுகிறாங்க. அவருக்குள்ள கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டால் அவரை மாரி ஒரு மனுஷன் இந்த யாரும் பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு முடிவில் ரவி நினைவு பரிசு வழங்குறாரு. பிறகு ஃபங்க்ஷன் முடிகிற நேரத்தில் முத்துவோட தம்பி உள்ளார வரான். அது சிட்டியோட ஏற்பாடு பேரில் தான் வரான், ஏதோ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறதுக்காக அவனை அனுப்புகிறான். ஆனால் சுதாரிச்சுக்கிட்ட முத்து அவங்ககிட்ட கோவப்படுறாரு. மீனை கையை பிடிச்சி அடக்கிறா. பிறகு அவன் கொண்டு வந்த கிஃப்ட்டில் உள்ள சட்டையை போட்டுக்கிறாரு. ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. பிறகு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வெளியே போகும்போது அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாரு, நீ எதுக்கு இங்கே எனக்கு தெரியும் அப்படின்னு. தொடர்ந்து